ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனல்ல திருமலை திருப்பதி இன்றைய தரிசன தகவல்கள் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில இலவச தரிசன டோக்கன்கள் கொடுக்கப்படக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்று ஏப்ரல் 6ஆம் தேதி அதிகாலை 5 மணி தொடங்கி நாளை ஏப்ரல் 7ஆம் தேதிக்குரிய எஸ்எஸ்டி டோக்கன்கள் 10,000 டோக்கன்களும், திவ்ய தரிசன டோக்கன்கள் 2,000 டோக்கன்களும் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த தரிசன டோக்கன்கள் வாங்குவதற்கு நேற்று நள்ளிரவு முதலே பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருந்த காரணத்தினால இன்று அதிகாலை 5 மணி தொடங்கி டோக்கன்கள் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இன்று எஸ்எஸ்டி டோக்கன்கள் காலை 6:20 மணி வரைக்கும் கிடைத்தது. திவ்ய தரிசன டோக்கன்கள் காலை 7:20 மணி வரைக்கும் கிடைத்தது. கடந்த 3 நாட்கள் வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமை தொடர் விடுமுறை நாட்கள் என்பதனால திருமலை திருப்பதியில பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருந்தது. நேரடி சர்வ தரிசனத்திற்கும் தரிசன நேரம் அதிகமானது. நாளை செவ்வாய்க்கிழமை தொடங்கி இந்த கூட்டம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இருந்தாலுமே தரிசன டோக்கன்கள் தேவைப்படக்கூடியவங்க முதல் நாள் நள்ளிரவு 12 மணி 1 மணிக்கெல்லாம் இந்த டோக்கன்கள் கொடுக்கப்படக்கூடிய இடங்கள்ல வெயிட் பண்ணால் மட்டுமே நிச்சயமாக நமக்கு மறுநாளுக்குரிய தரிசன டோக்கன்கள் கிடைக்கும். இன்னைக்கு நீங்க தரிசன டோக்கன்கள் வாங்குறீங்கன்னா அடுத்த நாளுக்குரிய தரிசன டோக்கன்கள் தான் கொடுப்பாங்களே தவிர்த்து அதே நாளுக்குரிய தரிசன டோக்கன்கள் கொடுக்க மாட்டாங்க. இன்று மதியம் சுமார் 2 மணிக்கு டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்தினுடைய ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்த்த சமயத்துல 4050 பக்தர்கள் கம்பார்ட்மெண்ட்ஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பதாகவும், 24,300 பக்தர்கள் நேரடி சர்வ தரிசனம் மூலம் இன்று தரிசனம் பார்த்து முடித்திருப்பதாகவும், மேலும் 6,650 பக்தர்கள் நேரடி சர்வ தரிசனம் மூலம் இன்று தரிசனம் பார்க்க முடியும் என்பதையுமே டிடிடி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நேற்று முதல் நாள் சனிக்கிழமை இரவு, நேற்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 5 மணி வரைக்குமே இந்த டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்தினுடைய கியூ சிலாத்தோரணம் வரைக்கும் இருந்தது. அதற்கடுத்து கூட்டம் கொஞ்சம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்க நேற்று காலை 11 மணிக்கு இந்த நேரடி சர்வ தரிசன கியூ ஆரம்பமாக கூடிய இடத்திற்கு நாம் போயிருந்த சமயத்துல கிருஷ்ண தேஜா சர்க்கிளை ஒட்டி இருக்கக்கூடிய கேட் நம்பர் 21ல நேரடி சர்வ தரிசன பக்தர்கள் கியூல ஜாயின் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ சிலாத்தோரணம் வரைக்கும் நேற்று மதியம் 11 மணி போல கியூ கிடையாது. கிருஷ்ண தேஜா சர்க்கிள் ஒட்டியே இருந்தது. கடந்த 2 நாட்கள் கம்பேர் பண்றப்போ நேற்று மதியம் 11 மணிக்கு கியூல ஜாயின் பண்ணக்கூடிய பக்தர்களினுடைய கூட்டம் ஓரளவுக்கு குறைவாக தான் இருந்தது. நேற்று மதியம் ஷார்ட்ஸ் வீடியோலையும் இந்த சர்வ தரிசன ஸ்டேட்டஸ் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இன்று மதியம் 2 மணிக்கு திருமலையினுடைய சிஆர்ஓ ஆஃபீஸினுடைய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்த்த சமயத்தில் இன்று அதிகாலை 5 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணப்போ 2,454 ரூம்களோடு கோட்டா ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. 2,454 ரூம்கள் ரெஜிஸ்டர் ஆகியிருந்தது. மேலும் 862 ரூம்கள் கோட்டால ஆட் ஆகி அந்த ரூம்கள் வேக்கண்டாக இருந்தது. ரூம் தேவைப்படக்கூடியவங்க ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் கியூவில் ஜாயின் பண்ணி ரூமுக்காக ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யலாம். கடந்த 3 நாட்களாகவே திருமலையில கூட்டம் அதிகமாக இருந்த காரணத்தினால நேற்று முதல் நாள் சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு இந்த ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் பக்கத்துல நாங்க போயிருந்தப்போ ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. கியூவுமே க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. கியூ ஆரம்பமாகக்கூடிய இடத்துல ஈவினிங் 6 மணி போல இந்த கவுண்டர் மறுபடியும் ஓபன் பண்ணுவாங்க என்பதனால பக்தர்கள் சில பேர் கியூ முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் பொதுவாக அதிகாலை 5 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. ரூம் வேக்கண்டாக இருக்கக்கூடிய ரூம் எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா கவுண்டர் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதற்கடுத்து அன்றைய நாள் மாலை 6 மணிக்கு கண்டிப்பாக ஓப்பன் பண்ணுவாங்க என்று சொல்ல முடியாது. ரூம் மறுபடியும் வெக்கேட் ஆகி கோட்டால ஆட் ஆனால் மட்டுமே தான் ஈவினிங் 6 மணிக்கு கோட்டா ஓப்பன் செஞ்சு ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் ஓப்பன் செஞ்சு ஆஃப்லைனில் ரூம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. சப்போஸ் மிக மிக குறைவான எண்ணிக்கையில் மட்டும் ரூம் வெக்கேட் ஆகியிருந்தாலோ அல்லது ரூம் வெக்கேட் ஆகாமல் இருக்கும் பட்சத்திலேயோ ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் அன்றைய நாள் ஈவினிங் 6 மணிக்கு ஓப்பன் பண்ண மாட்டாங்க. அதற்கு பதிலாக எப்போதும் போல ரெகுலராக மறுநாள் அதிகாலை 5 மணிக்கு தான் கவுண்டர் ஓப்பன் பண்ணுவாங்க. திருமலையில் 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட்டுக்கு தரிசன ஸ்லாட் படி தான் பக்தர்களை அலோ பண்ணுறாங்களா என்று தொடர்ந்து நிறைய ஃபாலோவர்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்க. சனிக்கிழமை மதியம் 12 மணி ஃபர்ஸ்ட் தரிசன ஸ்லாட் தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். பட் நாங்கள் திருமலைக்கு போய் ரீச் ஆகும்போதே ஈவினிங் 5 மணி ஆகிடுச்சு. திருமலைக்கு போய் ரீச் ஆன பிறகு கல்யாணக்கட்டாவுக்கு போய் முடிக்காணிக்கை எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு ஈவினிங் 6:45 மணிக்கு போல தான் 300 ரூபாய் தரிசன டிக்கெட் ரிப்போர்ட்டிங் பாயிண்டான ஏடிசி சர்க்கிளில் போய் நாங்கள் ஜாயின் பண்ணோம். அப்போ ஏடிசி சர்க்கிளில் யார்கிட்டையுமே தரிசன டிக்கெட் செக் பண்ணாமல் எல்லாரையுமே தரிசனத்திற்காக அலோ பண்ணிட்டு இருந்தாங்க. கியூ ஆரம்பமாகக்கூடிய இடத்துல கூட்டம் எதுவுமே கிடையாது.
ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டோம். ஆனால் அந்த ஏடிசி சர்க்கிள் பெரிய கேட் வர்றப்போவே க்யூ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாருமே க்யூலேயே உட்கார்ந்துட்டு இருந்தோம். பேட்சாக தான் அந்த டிக்கெட் செக்கிங் பாயிண்ட்டுக்கு எல்லாரையுமே அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டிக்கெட் செக்கிங் பாயிண்ட் பக்கத்தில் வர்றப்போ மணி 7 மணி இருக்கும். ஆல்ரெடி போன ஒரு வீடியோவில் மென்ஷன் பண்ண மாதிரி தினமுமே திருமலை கோவிலில் ஈவினிங் 7 மணி தொடங்கி 7:45 மணி சமயத்தில் நைவேத்தியம் நடக்கும். அந்த சமயத்தில் பக்தர்களை கோவிலுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க என்பதனால எந்த இடத்துல நம்ம இருக்கோமோ அதே இடத்துல சுமார் 1 மணி நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். பக்தர்கள் யாரையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க என்பதனால இந்த ஏடிசி சர்க்கிள் டிக்கெட் செக் பண்ணக்கூடிய இடத்துலையும் 7 to 8 எல்லாருமே பிரேக் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு சிஸ்டம் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லா எம்ப்ளாயிஸுமே பிரேக் டைமுக்காக போயிடுறாங்க. அதற்கடுத்து ஷார்ப்பாக 8 மணி ஆன உடனே அந்த ஏடிசி சர்க்கிள் டிக்கெட் செக் பண்ணக்கூடிய இடத்துல லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணி சிஸ்டம் எல்லாம் ஆன் பண்ணி எம்ப்ளாயிஸ் வந்து உட்கார்ந்த பிறகு அந்த கேட் ஓப்பன் செஞ்சு மறுபடியும் டிக்கெட் செக்கிங் ப்ராசஸ் ரெஸ்யூம் பண்ணுறாங்க. நாங்கள் முன்னாடி வெயிட் பண்ணனால டிக்கெட் பாயிண்ட் ஓப்பன் பண்ண உடனே இம்மீடியட்டாக டிக்கெட் செக் பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஸ்கேனிங் எல்லாம் முடிச்சுட்டு கம்பார்ட்மெண்ட்டில் போய் உட்கார்ந்தோம். கம்பார்ட்மெண்ட்டில் அப்ராக்சிமேட்டாக 30 to 40 மினிட்ஸ் வெயிட் பண்ணியிருப்போம். வெயிட் பண்ணக்கூடிய நேரத்தில் எல்லா பக்தர்களுக்குமே சூடாக உப்புமா ப்ரொவைட் பண்ணாங்க. எல்லா பக்தர்களும் சாப்பிட்டு முடிக்கும் கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ண சரியாக இருந்தது. நாங்கள் ஃபஸ்ட்டு கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட் பண்ணனால 2 கம்பார்ட்மெண்ட்டாக எப்பவும் ஓப்பன் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகக்கூடிய கம்பார்ட்மெண்ட்லேயே நாங்கள் வெளியே போய் மறுபடியும் பேட்சாக தான் ஸ்கேன் பண்ணுற பாயிண்ட்லேயும் அலோவ் பண்ணாங்க. ஸோ க்யூ ஃப்ரீயாக தான் இருந்தது. ஈஸியாக நாங்கள் ஸ்கேனிங் ப்ராசஸ் முடிச்சுட்டு மறுபடியும் தரிசனத்திற்காக க்யூவில் ஜாயின் பண்ணோம். எல்லாரையுமே திருமலை நம்பி சன்னதி வழியாக தான் தரிசனத்திற்காக அலோவ் பண்ணாங்க. பெருசாக அங்கேயுமே தள்ளுமுள்ளு எதுவுமே கிடையாது. கோவிலுக்குள்ளே போன பிறகு வெண்டி வாக்லி பக்கத்தில் வர்றப்போ மணி அங்கே இருக்கக்கூடிய டிஜிட்டல் கிளாக்கில் 9:40 ஆகியிருந்தது. அதற்கடுத்து வெண்டி வாக்லி தாண்டி பங்காரு வாக்லி போகிறப்போ க்யூ ஸ்மூத்தாக மெயின்டைன் பண்ணாங்க. பொதுவாகவே வெண்டி வாக்லி டு பங்காரு வாக்லியில் பெருசாக தள்ளுமுள்ளி இருக்கும். அது மாதிரிலாம் இந்த முறை கிடையாது. ரொம்ப ஸ்மூத்தாக தான் க்யூ போச்சு. ஸோ நாங்கள் சென்ட்ரல் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். சென்ட்ரல் க்யூவில் போனனால ஈஸியாக தூணில் இருக்கக்கூடிய வராக பெருமாளை தொட்டு தரிசனம் செஞ்சுட்டு ரைட்டில் கருட பகவானையும் தரிசனம் செஞ்சுட்டு திரும்பின உடனே கொஞ்சம் தூரம் க்யூவில் ஒரு பாதி தூரம் வர்ற வரைக்குமே எங்களுக்கு பெருமாள் சுத்தமாக தெரியவே இல்லை. ஏன்னா முன்னாடி போனவங்க எல்லாருமே மேலே கை தூக்கி பெருமாளை தரிசனம் செஞ்சனால பின்னாடி இருக்கக்கூடிய யாருக்குமே பெருமாள் தெரியவே இல்லை. க்யூவில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே சேவாக்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. சேவாக்ஸும் முன்னாடி போகிறவங்க கிட்ட கையை இறக்குங்க, பின்னாடி இருக்கவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியுமே அவங்க கேட்ட பாடு இல்லை. அதனால சேவாக்ஸ் எதுவும் பண்ண முடியல. அதற்கப்புறம் அவங்க தரிசனம் செஞ்சுட்டு போன உடனே பாதிக்கும் தாண்டின பிறகுதான் எங்களுக்கு பெருமாள் நல்லா தரிசனம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதற்கடுத்து க்யூவில் நாங்கள் கொஞ்சம் மெதுவாக மூவ் ஆகி பெருமாளை பார்க்கும்போதே மெதுவாக மூவ் ஆகுறோம் அப்படின்றனால முன்னாடி இருந்த சேவாக் சென்ட்ரல் க்யூவில் வந்து இழுத்தாங்க, வாங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னாங்க. நான் அப்போ சொன்னேன் பின்னாடி இருந்தனால தரிசனம் பண்ணலை, இப்போவும் நீங்கள் இழுத்துட்டிங்கன்னா பெருமாளை சரியாக பார்க்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வந்து ரொம்ப பொலைட்டாக சொன்னாங்க, முன்னாடி வாங்க மேடம், முன்னாடி வந்தால் தானே தரிசனம் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. முன்னாடி அவங்களே இழுத்துட்டு மெதுவாக கூட்டிகிட்டு போனாங்க. அதற்கடுத்து அந்த க்யூ முடியக்கூடிய இடத்துல கயிறு கட்டி வச்சுருப்பாங்க இல்லையா, அங்கே ஒரு சேவாக் இருந்தாங்க. இந்த சேவாக் அந்த சேவாக்கிட்ட என்னை தள்ளி விட்டுக்கிட்டாங்க. அந்த கயிறு பக்கத்தில் இருந்த சேவாக் என் பக்கத்தில் நின்று இப்போ பெருமாளை பாருங்கள், நல்லா பாருங்கள் அப்படின்னாங்க. எனக்கு ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிடுச்சு. பெருமாளே வந்து என் பக்கத்தில் நின்று பாரு அப்படின்னு சொல்ல மாதிரி இருந்துச்சு. நான் பெருமாளை கொஞ்சம் ஒரு மைக்ரோ செகண்ட்ஸ் தரிசனம் பண்ணோடனே அந்த சேவாக்கு என்கிட்ட கேட்டாங்க, இப்போ நல்லா தரிசனம் பண்ணிட்டீங்களா, முன்னாடி மூவ் ஆகுங்க மேடம் அப்படின்னு சிரிச்சுட்டே சொன்னாங்க. நல்ல தரிசனம் செஞ்சுட்டோம் அப்படின்ற ஒரு மனநிறைவோடு வெளியே வந்து விமான வெங்கடேஸ்வரரை தரிசனம் செஞ்சுட்டு ஸ்ரீமன் ராமானுஜரை தரிசனம் செஞ்சுட்டு உண்டியல் காணிக்கை செலுத்திட்டு மறுபடியும் வெளியே வர்றப்பவும் எல்லாரையுமே பேட்சாக தான் அலோவ் பண்ணாங்க. ஸோ அங்கே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி ஆச்சு. அதற்கடுத்து சின்ன லட்டு பிரசாதம் கொடுத்தாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் வெளியே வர்றப்போ கோவிலை விட்டு வெளியே வர்றப்போ மணி 10:15 இருக்கும். ஸோ 6:45 மணிக்கு உள்ளே போய் 10:15 மணிக்கு வந்தோம். ஸோ தரிசன நேரமானது அன்றைய நாள் திருமலையில் இருக்கக்கூடிய பக்தர்களினுடைய கூட்டத்தை பொறுத்தும் கோவிலுக்குள்ளே நடக்கக்கூடிய பூஜைகள் நைவேத்தியங்களை பொறுத்தும் க்யூவில் ஜாயின் பண்ணக்கூடிய நேரத்தை பொறுத்தும் க்யூவில் நம்ம ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகக்கூடிய நேரத்தை பொறுத்தும் 2 மணி நேரத்திலிருந்து 5-5:30 மணி நேரம் ஆகலாம். பட் லட்டு கவுண்டரில் சரியான கூட்டம் இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப நேரம் பிரேக்குக்கு அப்புறம் எல்லாரையுமே தரிசனத்திற்காக ஒரு சேர அலோவ் பண்ணுறாங்க. 300 ரூபாய் தரிசன டிக்கெட், டோக்கன் தரிசனம், சர்வ தரிசனம் எல்லாருமே ஒரு சேர ஜாயின் பண்ணி போகிறோம். எல்லாருமே தரிசனம் முடிச்சுட்டு ஒரு சேர வெளியே வர்றோம். அப்படின்றப்போ எல்லாருமே லட்டு கவுண்டரில் போய் க்யூவில் நிற்க தான் செய்வாங்க. எல்லா கவுண்டரும் ஃபுல்லாகி தான் இருந்துச்சு. லட்டு கவுண்டரில் லட்டு வாங்குறதுக்கே சுமார் 25 நிமிஷம் ஆச்சு. நேற்று ஏப்ரல் 5ஆம் தேதி திருமலை தரிசனத்திற்கு வந்த மொத்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை 83,271. முடிக்காணிக்கை கொடுத்த பக்தர்கள் 25,018. உண்டியல் காணிக்கை 3.78 கோடி. டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசன பக்தர்கள் 20 கம்பார்ட்மெண்ட்ஸில் வெயிட் பண்ணிட்டு இருந்ததாகவும் அவர்களுக்கு தரிசனத்திற்கு 12 மணி நேரமானதாகவும் டிடிடி குறிப்பிட்டிருக்காங்க.
ரூபாய் தரிசன டிக்கெட் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு 2 முதல் 5 மணி நேரமும், டோக்கன் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு 3 முதல் 6 மணி நேரமும், நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு 8 முதல் 15 மணி நேரமும் ஆகலாம். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய தரிசன தகவல்கள் உடனுக்குடன் உங்களுடைய மொபைலில் கிடைப்பதற்கு எங்களுடைய சேனலினுடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனல்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சேனல்ஸினுடைய லிங்க் இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் கொடுத்துருக்கேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.